எடப்பாடியை பார்த்தீங்கன்னா, எடப்பாடி மக்கள்கிட்ட ஆதரவு பெற்று மக்கள் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து அதுல பெரும்பான்மை பெற்று அதன் பெரும்பான்மை மூலமா ஆட்சிக்கு வரல. ஜெயலலிதாவுக்காக மக்கள் வாக்களிச்சாங்க. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால அந்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு சசிகலா தேவோட முதலமைச்சராக 4 வருஷம் இருந்தார். அதுக்கு பிறகு தேர்தல் வரும்போது அவரால் அவருடைய வெற்றியை நிரூபிக்க முடியல, அவருடைய தலைமையை நிரூபிக்க முடியல. 60-70 சீட்டு தான் வந்தது. அதனால அது நிரூபிக்கப்படாத மக்கள் செல்வாக்கு நிரூபிக்காத ஒரு தலைமை கூட்டணி. அது கட்சியும் 4-5 உடைஞ்சு நல்ல முக்கிய தலைவராக இருந்த ஓபிஎஸ் முதலமைச்சராகவே 3 தடவை இருந்தவர். அவர் போய் திமுக சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி பல பேர், பிஹெச் பாண்டியன் மகன் ஒருத்த நாட்டில் ஒருத்த நாட்டில் இருந்த வைத்திலிங்கம், இந்த மாதிரி பல பேர் திமுக சேர்ந்து வேட்பாளராக போட்டிடுறாங்க. பத்தாக்குறைக்கு சசிகலா தனியாக போட்டி அந்த மாதிரி தனியாக வேட்பாளர் போட்டு அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்னும் ஜெயிக்காட்டினாலும் நான் உடன்பெறவா சகோதரின்னு சொல்லி ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ ஆளை பொறுத்து வாங்கினா அதுவும் அது யார் திமுக ஓட்டா? அது திமுக ஓட்டு யார் சசிகலாவுக்கு போடுவா?